2-3 கால் கட்டுட்டா? நான் இங்கே விட கீழே அங்கே தூக்கிட்டு போகிறேன் நோனிக்கு. கே இருக்க வேண்டிய புடே கே இருக்க வேண்டிய போமா. சரி, என்ன பண்ணுறது இப்போ? இதா இதா அடிக்காய போட்டு போடு. இதுனா இளநி மாதிரியே இல்லை, தேங்காய் மாதிரி இருக்குது. அரை தேங்காய் மாதிரி இருக்குது. போய் பார்த்து காயுது. ஒரு ஒன்று விடாத. தண்ணியே இல்லை, புளிக்குது. ரெண்டுமே ஒரேடியாக விடுவாங்க. பூண்டே நாக்கின பூண்டை கொஞ்சம் மேலடுங்க குடி. அவங்க தண்ணி பாஞ்சு எடுத்துட்டு போகலாம். சரி, நீ குடி. அப்படியே படுத்துக்காத. தெரில. இந்தா ஓய், உடச்சாச்சு. இந்தா குடிச்சிட்டு கூட. இந்த அந்த மரத்தில் அறுக்கிறேன்னா இந்த மரத்து தேங்காய் முத்தம் தாத்தா தான் ஏறா. கீ ஓய்வாம குடி. இன்னைக்கு அந்த மீனை பிடிக்கிறோம். வாங்க போகலாம். அந்த மீனை பிடிச்சா எங்கள் குடும்பமே சாப்பிடலாம். அவ்வளோ பெரிய மீன். ஃபஸ்ட்டு மீனை பாருங்கள். மீனுக்கு நம்ம ஆசை காட்டி வர வைக்க போகிறோம். வருது சத்தமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். நம்மளும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க.
இவ்வளோ பெரிய மீன் பாருங்க மக்களே. Hot sizzler cheese burger. 9342 97 எங்க அதா என்ன சொல்ற? ஃபோன் அடிக்கிறேன்னா வந்துட்டு போயிட்டு கூட ஃபோன் அடிக்கிறேன். போயிருந்தா அது நம்ம ஒரு கண்டென்ட் போட்டுருக்கலாம். போட்டுருக்கலாம் தான். நானும் அப்புறம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போகலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் நீ எதுவும் சொல்ல, நானும் போகல. நீங்கள் நாளைக்கு போகிறீங்களா? மதியம் நாளைக்கு காலைல போயிடுவேன். காலையிலே வந்தார் போல. ம், இவங்க ஸ்டேட்டஸ் வச்சு தான் நான் அப்போ தான் பார்த்தேன். இப்போ போயிருக்காரா இல்லை என்னன்னு அதுவும் நான் கேட்கவும் இல்லை. ம். ஆனால் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது போல். அது சைடு பாட்டு கேட்டுருந்தது. என்ன ஷூட்டிங் எடுத்தாங்க? என்ன கதையா? கதைலாம் தெரியலண்ணே. இல்லைடா, இன்னைக்கு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு. அது என்ன கதைன்னு கேட்குறேன். தெரியலண்ணா. அது இவங்க வீடியோலாம் எதுவும் போடலண்ணா. சும்மா ஒரு நடந்து போனது தான் போட்டானுங்க. ம். இப்படி அடியில் பிடிச்சாருங்கண்ணே. அதை நமக்கு அறக்க தெரியாது. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நிறுத்திடுவா. ஸ்டாண்ட் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். நம்ம அண்ணன் யாரும் கேட்க தேவையில்ல. போதும், நிறுத்திக்கிறியா?
2.5 நிமிஷம் ஆச்சு. இது மட்டும் வச்சு நிறுத்துறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வந்தியா அது? சரி சரி. தலை என்ன தேய்ச்சோம்ல? சுத்தி கோவில் காட்டில் கிளம்புறேன். அப்பவே போயிடுங்களா? எப்போ போயிட்டு வந்து ரெண்டே காலம் இல்லை கோவிலுக்கு போகிறான் பார்த்தியா? அதான் அந்த டைம் அந்த டைம் போனால் கூட அப்படியே அவன் கூட வண்டியில் கூட போயிட்டு எனக்கு பண்ணிடுறான். இல்லைன்னா ஹவுஸில் கூட போகலாம். நீ சகாரம் போவீங்களா? நீ எங்கே? விழுப்புரம் தான் போறீங்க? பாண்டிச்சேரி போகிறேன். பாண்டிச்சேரி போயிட்டு அந்த ஓட்டர் ஐடிக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதே அப்படியே காமி வந்துடுங்க. அப்படியே இங்கே விழுப்புரம் வருவீங்க? விழுப்புரம் வந்து 2 ஒரு வாரம் தான். ஒரு வாரம் இல்லை தெரில என்ன பண்ணுவேன். திருப்பி ஆனால் இங்கே வருவீங்க? தெரிலடா. இங்கே அது எஸ்எஸ்எல் ப்ராக்டிஸ் மேட்ச் போட்டால் வருவேன். போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு வருவேன். இங்கே இப்போ ப்ராக்டிஸ் இங்கே பண்ணுற மாதிரினா பிரச்சனை இல்லைடா. டெய்லி ஒரு மணி நேரம் போலிங் பண்ணாலே போதும். பேட்டிங் அப்பப்போ ஆடிக்கலாம். நெட்டு கட்டணும். இப்போ இந்த இடத்துலையும் கொட்டா கட்டிட்டாங்க. இதில் நெட்டு இருக்கு. அவ்வளோ தூரம் போயிட்டு நமக்கு தெரியாத இடத்துல போனால் அவனுங்க எதனா சொல்லுவானுங்க. அவனுங்க விளையாடுறப்ப தான் நம்ம விளையாட முடியும். ஸ்கூல் விடுறதுக்கு 5 மணி 4 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். 4:30 மணி ஆகிடும் கிளியர் ஆகிறதுக்கு. காலையில் ப்ராக்டிஸ்னா பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம வீட்டில் இங்கே இருக்கிற நிலைக்கு போகிற மாதிரியே இருக்காது. போனோடனே தோணாது. நான் வந்து இங்கே பொங்கல் லீவ் அப்படியா இப்போ ஒரு வாரம் லீவில் வந்தோம். ஒரு 2 நாள் கிரவுண்டுக்கு போனோம். நானும் நிற்கலாம். அதுக்கப்புறம் போய் தோணல. அப்புறம் அவனுக்கு ஃபிசிக்கல் வச்சுட்டு எங்கடா தனியாக போகிறது அப்படின்ட்டு போகல. நல்லா இருக்கு கிரவுண்டு ஓடவும் நல்லா இருக்கும். நம்ம ஊர்லேயே ரெடி பண்ணலாம்டா. சின்னதாக தானே. இங்கே ரெடி பண்ணால் நமக்கு பக்கம். தாதம் ஓட்டுறனாலும் நமக்கு பக்கம் தான். அது ரெடியாக தானே இருக்கு. இங்கே காட்ட மாட்டேறியா? குப்பையா ஏதோ அந்த மாடெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்கண்ணா. நம்ம எதனா க்ளீன் பண்ணி வச்சுருந்தா அவங்க கட்டுவாங்க மாடு. அவ்வளோ பிடிச்சிடும். நான் நம்ம ஊர் ஆளுங்க. உட்காந்து
சாப்பிடுறியா? சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன். என்ன வாங்கல? அப்படியா? தேவை போய் சாப்பிட்றான்.